إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما ثم اعلموا أن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد சர்வ புகழும் புகழ்ச்சியும் ஏகவல்லவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு உண்டாகட்டும். அவனது சாந்தியும் சமாதானமும் ஸலவாத்தும் சலாமும் எம்பெருமானார் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்கள் குடும்பத்தார்கள் சஹாபா தோழர்கள் தாபிஈன்கள் தாபிஈன்கள் அவர்களுடைய வழி நடக்கக்கூடிய அனைத்து மூமின்கள் மீதும் கியாமத் நாள் வரை உண்டாகட்டும். ஆமீன். அன்பார்ந்தவர்களே, இந்த ஜும்மாவின் கடமையை நிறைவேற்றுவதற்காக இங்கு குடியிருக்கின்ற நல்லடியார்களே, அந்த இறைவன் அல்லாஹ்வை பயந்து தக்வா செய்து அவனுடைய கட்டளையை முடிந்த வரையில் எமது வாழ்வில் நாம் எடுத்து நடப்பதோடு அவன் எமக்கு தவிர்ந்து வாழுமாறு தடுத்துள்ளவைகளை முற்றிலும் எமது வாழ்வில் தவிர்த்து வாழக்கூடிய அந்த நிலையை, அந்த பாக்கியத்தை நான் உங்களுக்கும் எனக்கும் முதலாவது ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன். அல்லாஹு தாலா அந்த முத்தகீங்கள் என்ற ஜெயசீலர்கள் கூட்டத்தில் நம் அனைவரையும் அங்கீகரித்துக் கொள்வானாக. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹு தாலா குர்ஆன் சொல்லும்போது சூரத்து அல் கஸஸ்ல 68ஆம் வசனம், வரப்புக யஹ்லுகு மா யஷா வ யக்தார், உமது இரட்சகன் அவன் விரும்பியதை படைக்கின்றான், அதிலிருந்து சிலரை தெரிவு செய்கிறான், தேர்ந்தெடுக்கின்றான். அந்த அடிப்படையில் அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் அனைத்து படைப்புகளையும் சிருஷ்டிகளையும் படைத்து அதில் சிறந்த படைப்பாக இந்த மனிதனை தெரிவு செய்கிறான். அந்த மனிதனிலிருந்து அவனை ஏற்று அவனுடைய ஏகத்துவத்தை உலகத்தில் நிலைநாட்டக்கூடிய மூமின்களை தெரிவு செய்கிறான். அவர்களில் சிறந்தவர்களாக நபிமார்களை தெரிவு செய்கிறான். அந்த நபிமார்களுக்கு தலைவராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தெரிவு செய்திருக்கின்றான். அதே போன்று நாம் பார்க்கின்றோம், நாட்களை எடுத்துக்கொண்டால் அவன் நாட்களை படைக்கின்றான். அதில் சிறந்த நாளாக இந்த ஜும்மாவுடைய தினத்தை அவன் தெரிவு செய்திருக்கின்றான். அதே போன்று நேரங்களை நாம் எடுத்துக்கொண்டால், அதாவது நேரங்களை படைத்து அது சிறந்த நேரங்களாக இரவின் இறுதி பகுதி, அதே போல் ஜும்மாவுடைய நாள் இருக்கிற அந்த அந்த லைலத்துல் கத்ருடைய இரவு, இப்படியாக முக்கியமான சில நேரங்களை நமக்கு அதாவது தெரிவு செய்து தந்திருக்கின்றான் என்பதை நாம் பார்க்கின்றோம். அதே விதத்தில் உலகத்தில் இருக்கின்ற இந்த இடங்கள், அவனால் படைக்கப்பட்ட இடங்கள், தேசங்கள் என்ற அமைப்பில் அல்லாஹு தஆலா உலகத்தை படைத்துவிட்டு அதில் சில இடங்களை சிறந்த உலகத்தில் மிக உன்னதமான பூமிகளாக, புனிதமிக்க பூமிகளாக சில இடங்களை தெரிவு செய்கிறான். அதில் நமக்கு தெரியும், முதலாவது அந்த மக்கா, இந்த ஹரம் சொல்லக்கூடிய அல் ஹரமுல் மக்கீன் சொல்லக்கூடிய அந்த மக்கா பகுதி முதலாவது இடத்தையும், அதுக்கு அடுத்ததாக மதீனா பூமியாகிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த அதாவது மஸ்ஜிது நபவி அந்த பூமியையும், அதுக்கு அடுத்ததாக மூணாவதாக அந்த பைத்துல் அக்ஸாவை தன்னகத்தில் கொண்டிருக்கின்ற அந்த பலஸ்தீன் அல்ல அந்த குதுஸ் சொல்லக்கூடிய அந்த பகுதியையும் அல்லாஹு தஆலா உலகத்தில் மிக சிறந்த இடங்களாக தெரிவு செய்கிறான். அந்த ஒவ்வொரு இடங்களுக்குமான சில முக்கியமான இபாதத்துகளையும் வணக்கங்களையும் அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி அவைகளுக்கென்று தனியான கூலிகளை நமக்கு வாக்களித்திருக்கின்றான். அன்பார்ந்தவர்களே, அந்த அடிப்படையில் இந்த பலஸ்தீன் அல்ல இந்த குதுஸ் அமைந்திருக்கின்ற இந்த பூமியை நாம் எடுத்துக்கொள்ளும் போது இன்றைய காலகட்டத்தில் அங்கு வாழ்கின்ற அந்த மக்களை பார்த்து
முழு உலகத்தில் அதாவது மூமின்களா மூமின் அல்லாதவர்களா மனித நேயம் படைத்தவர்கள், உள்ளத்தில் கொஞ்சமாவது ஈரத்தன்மை இரக்கமுள்ள அனைத்து பேரும் அவர்களுக்காக இன்று குரல் கொடுக்கின்றார்கள். தன்னால் முடிந்து செய்து கொண்டு பதற்றத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். முழு உலகத்திலே அந்த கரடு முரடான அந்த சபிக்கப்பட்ட அந்த சமூகத்தை தவிர மற்ற அனைத்து பேரும் அந்த இடத்துக்காக அந்த மக்களுக்காக ஏதோ ஒரு விதத்தில் அவர்களால் முடிந்த ஏதோ செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் அதாவது கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள், தவித்து கொண்டிருக்கின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, இது நாம் அதாவது மனித அடிப்படையில் மனித கண்டு விதத்தில் மனிதாபிமான ரீதியில் நாம் எல்லாரிலே பொதுவாக காணக்கூடிய விஷயம். ஆனால் அந்த அவர்களுடைய அதாவது இரத்த உறவு இல்லாவிட்டாலும் ஈமான் உறவை கொண்ட நாங்கள் மூமின்களாகிய நாம் உலகத்தில் எங்கிருந்தாலும் அவர்களோட இதை விட நாம் அதாவது பல மடங்கு சேர்ந்திருக்க வேண்டும். அவர்களுக்கான எம்மால் முடிந்த பலத்தை நாம் கொடுக்க வேண்டும். அவர்களுக்காக எம்மால் முடிந்தவைகளை நாம் செய்ய வேண்டும் என்ற கடமைப்பாட்டு இந்த தார்மீக கடமை உள்ளவர்களாக நாம் எம்மை அதாவது நிச்சயமாக காண வேண்டும். அதுக்கு ஏன் காரணம் என்று சொன்னால், அதாவது இந்த பலஸ்தீன் அல்ல பைத்துல் மக்திஸ் உள்ளடக்கிய அந்த பிரதேசமோ அல்ல அதே சூழ உள்ள அந்த ஷாம் பிரதேசமோ இந்த பகுதி அனைத்தும் இஸ்லாத்துடைய அல்லாஹ்வுடைய பார்வையில் மிக மிக முக்கியமான அதாவது மகிமைகளையும் பாக்கியங்களையும் நிகழ்வுகளையும் கியாமத்து நாள் வரைக்கும் கொண்டதாக நாம் பார்க்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அதாவது நமக்கு தெரியும் இந்த பலஸ்தீன் அல்லது அந்த ஷாம் சொல்லக்கூடிய இந்த பகுதி நமக்கு தெரியும் மஅதுனுல் அம்பியா, நபிமார்களுடைய இறப்பிடம் என்று சொல்லும் அளவுக்கு நமக்கு தெரியும். உலகத்துக்கு வந்த நபிமார்கள் அரபியன்னு சொல்லக்கூடிய நபிமார்கள், அரபி தீபகற்பத்தில் வந்த நபிமார்கள் விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு 4 பேர் ஹதீஸ்ல வந்தபடி. யாரு? ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 5ஆவதாக சில பேர் சேர்க்கின்றார்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். காரணம், அவர்கள் உண்மையிலே அதாவது அரபு தீபகற்பத்தை பிறந்தவரும் அல்ல. அவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அரபி அல்ல. அவர்கள் அங்கே பிறந்தாலும் அவர்கள் குழந்தை பருவத்திலேயே அந்த மக்கா பிரதேசத்தில் குழந்தை விடப்பட்டதனால் ஜுஹும் கோத்திரத்தார்கள் மதீனா யமனிலிருந்து வருகின்றார்கள். அவர் அங்கே குடியிருக்கின்றார். அவர் அரபிகள், அஸ்ல் அரபிகள், கஹ்தானியை சேர்ந்தவர்கள், யமனிலிருந்து வந்தவர்கள். அவர்களோடு சேர்ந்து வளர்கிறார். அதே குடும்பத்தில் கல்யாணம் பண்ணி அவர் முஸ்தஅரபா அரபியாக மாறுகிறார் என்ற அடிப்படையில் அவரையும் அதாவது அரபி என்ற அமைப்பில் நபிமார்கள் 5 பேர் சொல்கிறார்கள். இந்த 5 பேரை தவிர அன்பார்ந்தவர்களே, அந்த லட்சத்துக்கு மேற்பட்ட அனைத்து நபிமார்களும் வந்திருப்பது அரபி அல்லாத பிரதேசத்தில். அதிலே இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறார்கள், மில்லதுன் இப்ராஹிம் இலா ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து முதல் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் வந்த அனைத்து நபிமார்களும் இந்த ஷாம் பிரதேசத்தில் தான் வந்திருக்கின்றார்கள். அவர்கள் அதாவது முற்றுமுழுதாக பனு இஸ்ரவேலர்களுக்கு நபிமார்களாக வந்தவர்கள். எனவே அந்த நபிமார்கள் பெரும்பாலான, அதாவது நமக்கு தெரியும் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கபர்ஸ்தானம் வைக்கலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய மக்பராவை வைக்கலாம். அதே போன்று அதாவது அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இப்படி சொல்லிக்கொண்டே ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய பிறப்பிடம் அவர் திரும்ப வந்து சேர்ந்து மறைக்க போறதும் அந்த ஷாம் பிரதேசத்தில், அந்த அதாவது பைத்துல் மக்திஸ் சூழ உள்ள அந்த பிரதேசத்தில் தான் என்பதை நாம் விளங்குகின்றோம். அன்பார்ந்தவரே, அதே போன்று நமக்கு தெரியும் இந்த ஷாம் அந்த பிரதேசத்துக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு துஆ செய்திருக்கின்றார்கள். அதே போன்று அந்த மக்களை பற்றி சொல்லியிருக்கின்றார்கள். அவர்கள் அல்லாஹ் தஆலா பொறுப்பெடுத்துக் கொண்டாட்சி சொல்லியிருக்கின்றார்கள். அதே போன்று அந்த கியாமத்தினுடைய முக்கியமான அடையாளங்கள், நிகழ்வுகள், அந்த அஷ்ராத்து ஸாஅத் அல் குப்ரா சொல்லக்கூடிய பெரும் நிகழ்வுகள்ல பெரும்பாலானது இந்த ஷாம் பிரதேசத்தில் நடைபெறுவதற்கு காத்திருக்கின்றது. எமது மஹ்ஷர் மன்ஷர் சொல்லக்கூடிய எமது கியாமத்து நாளுக்காக எம்மை எழுப்பாட்டி கேள்வி கணக்கு கேட்கப்பட போவதும் அந்த பூமியில தான். நாம் அனைவரும் விரும்பியோ விரும்பாமலோ அந்த ஷாம் தேசத்தை சென்று அடையத்தான் போகின்றோம். அன்பார்ந்தவர்களே, அப்படிப்பட்ட இந்த ஷாம் இந்த பூமியை பற்றி அல்லாஹ் தஆலா இவ்வளவுக்கும் அதாவது ஆதாரங்கள் எல்லாம் நமக்கு எதுவும் சொல்ல முடியாது. அல்லாஹ் தஆலா இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறார்கள், குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா இந்த பைத்துல் மக்திஸ் உட்பட அதை மையமாக வைத்து இந்த ஷாம் பிரதேசத்தை பற்றி போட்டி புகழ்ந்து அல்லாஹ் தஆலா 5 இடங்களை சொல்லியிருக்கின்றான்.
அந்த 5 இடங்கள்லையும் அல்லாஹ் அந்த இடத்துக்கு பரக்கத் பொருந்திய பூமி, அல் முபாரகா, முபாரகா அருள் பாதிக்கப்பட்ட பூமி, அருள் பாதிக்கப்பட்ட பிரதேசம் தான் சொல்லிக்கிறேன். சுபஹானல்லாஹ். அது முதலாவது குர்ஆன் வசனம் நாங்கள் எடுத்துக்கொண்டா, அதாவது சூரத்து அராஃப்ல 137 வசனம், وأورثنا القوم الذين كانوا يستضعفون في الأرض وأورثنا القوم الذين كانوا يستضعفون في الأرض مشارق الأرض ومغاربها التي كانت مغاربها التي يبارك فيها. அல்லாஹ் தஆலா சூரத்துல் அராஃப் 137 வசனம், அதாவது வௌரஸ்னா அல்லதீன கானு யுஸ்ததாஃபூன ஃபில் அர்த், இந்த பூமியில பலவீனப்பட்டு அங்கேயும் அடியுண்டு கொண்டிருந்த அந்த கூட்டத்தை நாங்கள் என்ன செஞ்சோம், அவர்களுக்கு நாங்கள் அதாவது அனந்தரமா ஆக்கினோம். மஷாரிகல் அர்தி வ மகாரிபஹா அல்லதி கானத், அதாவது இந்த பூமியில கிழக்கையும் மேற்கையும் நாங்கள் ஆக்கி. எப்படிப்பட்ட அந்த கிழக்கு மேற்கும் தெரியுமா? யுபாரக் ஃபீஹா, அதுல பரக்கத் செய்யப்பட்ட பூமிக்கு அந்த கூட்டத்தை அங்கேயும் இங்கே அடிந்து கொண்டிருந்த கூட்டத்தை நாங்கள் கொண்டு சேர்த்தோம், அவர்களுக்கு அதை அனந்தரமாக நான் கொடுத்தோம். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். சூரத்துல் அராஃப் 137 வசனம். இது யாரை சொல்றான்னு சொன்னா, அதாவது பனூ இஸ்ராயீலாகிய அந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்தோட கூட்டம். அவங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோட பெரும் பாடுபட்டு அந்த ஃபிரௌனிலிருந்து பாதுகாத்து ஃபிரௌன் அழிக்கப்பட்டு கடல்ல மூழ்கடிக்கப்பட்டதுக்கு பிறகுதான் அவங்க எங்க வாரோ இந்த அதாவது பைத்துல் மக்திஸ் பாதிக்கு வாராங்க. அதுதான் அல்லாஹ் தஆலா சொல்றான். அதே அதாவது இன்னொரு வசனத்துல அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லும்போது, யா கௌம் இத்குலுல் அர்லல் முகத்தஸா அல்லதி கதபல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களுக்கு விதித்திருக்கின்ற மகத்துவம் மிக்க அந்த பூமிக்கு என்னுடைய கூட்டத்தாரை நீங்க நுழையுங்கோண்டு, அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னை கூட்டத்தை பார்த்து பனூ இஸ்ராயீலை பார்த்து சொல்றான். எப்ப அவ்வளவெல்லாம் பட்டு பாடமெல்லாம் படிச்சு வார கூட்டத்துக்கு. ஆனா அவங்க என்ன சொன்னாங்க, நாங்க இன்ன ஃபீஹா கௌமன் ஜப்பாரீன், அங்க பெரிய பலம் உள்ள ஆக்கடிக்கிறாங்க, அவங்கள நீங்க வெளியேற்றும் வரைக்கும் நாங்க நுழைய மாட்டோம். அங்க வச்சு அவங்க சொன்னாங்க, இதுஹப் அன்த வரப்புக ஃபகாத்திலா இன்னா ஹாஹுனா காயிதுன், நீங்களும் உங்களோட ரப்பும் பேர் யுத்தம் பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு எங்களை கூப்பிடுங்க, நான் வரோம். இப்போ எங்களுக்கு யுத்தங்களுக்கும் வரையலான்னு சொல்லி அவ்வளவு பாடம் படித்து ஃபிரௌனுக்கு பாதுகாக்கப்பட்ட வந்த அந்த பனூ இஸ்ராயீல் யூதர்கள் அப்படித்தான் சொன்னாங்க. அதுக்கு அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு கொடுத்த தண்டனை என்னது, அப்படியே அந்த பகுதியில் அவங்க 40 வருஷமா தடமாறி தெரிஞ்சு கொண்டிருந்தாங்க. அவங்க நடந்துட்டு போவாங்க, நடக்க விலங்கு பார்த்து அதை எடுத்துடுறாங்க, தடமாறி தீக்கிறான். ஒரு 40 வருஷ காலம். அந்த 40 வருஷத்துக்குள்ள ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் வஃபாத்தாகிறாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் வஃபாத்தாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க வஃபாத்தானே அல்லாஹ் தஆலா ஒரு வேண்டுகோள் கேட்டாங்க, யா அல்லாஹ் என்னை இப்பயே எடுத்துடாம எனக்கு கொஞ்சம் டைம் தா, அதாவது பைத்துல் மக்திஸ் கிட்ட, அதாவது பிமசாஃபத்தி ரம்யத்தின் பிஹஜர், கல் எறிஞ்சா பைத்துல் மக்திஸ் பைத்து புலுகிற அளவுக்கு என்ன கிட்ட வாக்க என்ன உயிர் எடுத்துரு, அது போதும். உண்மை நுழைய தயாரில்லை இவங்க. அந்த நிலைமையை அவங்களுக்கு அஜல் வருது, அவனோட முடிவு. சுபஹானல்லாஹ். அப்போ பைத்துல் மக்திஸ் கிட்டத்தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் வஃபாத்தாகிறாங்கனாக்கோ அவங்களோட கூட்டத்தோட அவங்களுக்கு பைத்துல் மக்திஸை வெற்றி கொள்ள கிடைக்கல. ஆனால் அவங்களுக்கு பின்னா வந்த யூஷான்னு சொல்லக்கூடிய அவங்களோட ஷீடராக இருந்து நபியா அல்லாஹ் தஆலா ஆக்கிய அந்த ஷீடர் யூஷா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களோட சேர்ந்து தான் கடைசியாக 7ஆம் ஆண்டில் அந்த பனூ இஸ்ராயீல் அவங்க தண்டனை அனுபவித்ததுக்கு பின்னால அந்த மண்ணு செல்வாலம் அவங்களுக்கு அங்கே தான் இறங்கினது. அந்த 40 வருஷத்துக்குள்ள தான் எல்லாம் முடிச்சு கொண்டு பைத்துல் மக்திஸ் நுழைஞ்சான். அப்போ இதைத்தான் அல்லாஹ் தஆலா அங்கே சுட்டி காட்டி சொல்லும்போது, வௌரஸ்னா அல்லதீன கானு யுஸ்ததாஃபூன ஃபில் அர்தி மஷாரிகல் அர்தி வ மகாரிபஹா, அதாவது இந்த கிழக்கு அந்த பூமியுடைய கிழக்கு மேற்கு அனைத்தையும் அவர்களுக்கு அந்த பரக்கத்து பொருந்தி அந்த பூமியை நாங்கள் அவங்களுக்கு வராசத்தாக கொடுத்தோம் நல்லா சொல்றாங்க. இதே விஷயத்தை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தெரியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்ரா மிஅராஜ் அந்த இஸ்ரால இராக் பயணத்தை கொண்டு போன அந்த நேரத்தை பற்றி சொல்லும்போது சூரத் இஸ்ரால முதல் வசனம் சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலன் மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸா அல்லதி பாரக்னா ஹவுலஹு லினுரியஹு மின் ஆயாத்தினா இன்னஹு ஸமீஉல் பஸீர். அல்லாஹ் சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலன் மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸா அல்லதி பாரக்னா ஹவுலஹு, அந்த மக்கா ஹரத்திலிருந்து தனது அடியான அந்த அல்லாஹ் இரா நடாத்தி செல்கிறான் எங்க வரைக்கும், மஸ்ஜிதுல் அக்ஸா வரைக்கும். அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா எப்படி
சொல்லப்பட்டது அல்லதி பாரக்னா ஹவுலஹு, அந்த மஸ்ஜித் அக்ஸாவை சூழ உள்ள பகுதியை நாங்கள் பரக்கத் செஞ்சிக்கிறோம், அந்த பூமிக்கு நாங்கள் எடுத்துட்டு போனோம். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் தஆலா அந்த மேராஜ் பயணத்தில் வச்சு அல்லாஹ் தஆலா இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய இஸ்ரா என்ற பயணத்தை முதல்ல உட்புகுத்தி, அவசியமே கிடையாது, உட்புகுத்தி அந்த ஹரம் மக்கியிலிருந்து அன்றைக்கு மதீனா இருக்க இல்லை, அப்போ அக்ஸாவுக்கு போய் அங்க பெரும் நிகழ்வுகள் எங்களுக்கு தெரியும். அவர் நபிமார்களை வைத்து ரசூலை தொழுவிக்கிறார்கள். அந்த தலைமத்துவத்தை ஏற்றதுக்கு பின்னால் அங்கிருந்து மேராஜ் பயணத்தை மேற்கொள்கிறார்கள். அந்த பூமியை அல்லாஹ் தஆலா சொல்லும்போது பாரக்னா ஹவுலஹு, அந்த மஸ்ஜித் அக்ஸா சூழ உள்ள முழு ஷாம் தேசமும் அவர்கள் உள்ளடங்குகின்றது என்பதை இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹ் தஃப்சீரில் சொல்கிறார்கள். அதே போன்று நான் அடுத்து பார்க்கின்றோம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இந்த பாதி ஒரு முக்கியமான நபராக நாம் பார்க்கிறோம். அவர் அந்த ஈராக்ல அங்க அவருடைய கூட்டத்தால் சோதிக்கப்பட்டு கடைசியில நெருப்புல இட்டு அதிலே தப்பினதுக்கு போறோம். அல்லாஹ் தஆலா அவங்களை வாராது பிஹி கைதன், அவர்கள் அந்த இப்ராஹிமை வச்சு சூழ்ச்சி செய்து அவர் அப்படி அழிக்கிறதுக்கு அவர் முயற்சி பண்ணினார்கள். அங்கிருந்து அவங்களை நாங்கள் காப்பாற்றினோம். அவர்களை கை செய்யப்படும் அளவுக்கு மிகவுமே அதாவது தண்டிக்கப்பட்டு ஆக்கிவிட்டு அங்கிருந்து ஃபனஜ்ஜைனாஹு வலூத்தன் இலல் அர்தில் பாரக்னா ஃபிஹா லில் ஆலமீன், அங்கிருந்து அந்த ஈராக்கிலிருந்து நான் அந்த நஜ்ஜைனாஹு அந்த இப்ராஹிமை காப்பாற்றினோம், வலூத்தன் அவரோடு சேர்ந்து தன்னுடைய சகோதரன் மகன் லூத் அவங்க பின்னால நபி ஆக்கப்பட்டவங்க தானே. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களும் அவங்களுடைய மனைவி சாராவும் அதே போல தன்னுடைய சகோதரனுடைய மகன் லூத், இந்த 3 பேரும் தான் ஹிஜ்ரத் பண்றாங்க. எங்கிருந்து? ஈராக்கிலிருந்து அந்த பைத்துல் மக்திஸ் பகுதிக்கு. மஜ்ஜைனா வலூத்தன் இலல் அர்லதி பாரக்னா ஃபீஹா லில் ஆலமீன், உலகத்தாருக்காக நாங்கள் அதை பரக்கத் புரிந்து ஆக்கினோமே, அந்த பூமிக்கு நாங்கள் அவரை காப்பாற்றி செல்ல வைத்தோம். யார்? அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சூரத்துல் அதே சூரத்துல் அம்பியால 71 வசனத்தை அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். அந்த இடத்துல பாருங்க, அதாவது மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம், அல்லாஹ் தஆலா லில் ஆலமீன், அவங்களுக்கு மட்டும் அல்ல ஷாம் வாசிகளுக்கு மட்டும் அங்க குடியிருக்கிறவங்களுக்கு மட்டும் சொல்லல, முழு உலகத்தாருக்கும் கியாமம் வரையில இந்த பைத்துல் மக்திஸும் அந்த அதை சூழ உள்ள அந்த பிலாது ஷாம் சொல்லக்கூடிய ஷாம் பகுதியும் அவர்களுக்கு பரக்கத்து பொருந்திய நாங்கள் ஆக்கிறோமே, அந்த பூமிக்கு நாங்கள் வரையிட்டு சென்றோம், கூட்டி சென்றோம் என்று அல்லாஹ் தஆலா அந்த குர்ஆன் வசனம் குறிப்பிட்டு. இது 3வது வசனம். 4வது வசனம் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வழித்தோன்றல வந்த அந்த தெரியும் உலகத்தை ஆண்ட அந்த இப்ராஹிம் சுலைமான் பற்றி அல்லாஹ் குர்ஆன் சொல்லும்போது அவர்களுக்கு பல விஷயங்களை வசப்படுத்தி கொடுத்திருந்தாங்க தானே. அது ஒன்றுதான் காத்து. வலி சுலைமான ரிஹ ஆசிஃபத்தன் தஜ்ரீ பிஅம்ரிஹி இலல் அர்லதி பாரக்னா ஃபீஹா. அதாவது நாம் அந்த சுலைமானுக்கு மிக வேகமாக வீசக்கூடிய காத்தை வசப்படுத்தி கொடுத்தோம். தஜ்ரீ பிஅம்ரிஹி, அது எனது அவருடைய கட்டளைப்படி அவர் எங்க போறதுக்கு விரும்புகிறாரோ அந்த இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். அந்த காத்து மூலமாக நாம் அவரை இந்த பரக்கத்து பொருந்திய பூமிக்கு கொண்டு போய் சேர்த்தோம் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா அந்த இடத்தையும் பரக்கத்து பொருந்திய பூமி என்று அல்லாஹ் தஆலா அந்த இடத்தையும் குறிப்பிட்டிருக்கிறான். இது சூரத்துல் அம்பியால 81வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா குறிப்பிடக்கூடிய விஷயம். அன்பார்ந்தவர்களே, அதே போட்டு நமக்கு தெரியும் சூரத்து சபா நாங்கள் குர்ஆன்ல பார்க்குறோம் அத்தியாயம். அதில் அந்த சபா வாசிகள் உலகத்தில் மிகவுமே எல்லா நியமத்துக்களையும் பெற்று பாக்கியங்களையும் பெற்று உலகத்தில் மிகவும் ஆடம்பரமாக வாழ்ந்த சமூகம் பல்கீஸ் அரசு எங்களுக்கு தெரியும். அதாவது சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தோட வாழ்க்கையோடு சம்மந்தப்படுகிற அந்த பல்கீஸ் அவங்களும் அந்த சபா அந்த பூமியை அந்த நாட்டை சேர்ந்தவங்க தான். அந்த சபா பற்றி அல்லாஹ் குர்ஆன் அந்த சூரத்து சபால சொல்லும்போது பல்தத்துன் தய்யிபா வரப்புன் கஃபூர், மனமார்ந்த ஊர், அவன் எல்லா பாவங்களையும் மன்னிக்கக்கூடிய அருள்மிக்க ரப்பும் அவங்களுக்கு ரப்பாக இருக்கிற நிலைமையில அவ்வளவு பாக்கியத்தோடு வாழலாம். அந்த இடத்தை பற்றி அல்லாஹ் தஆலா அவங்க பற்றி சொல்லும்போது வஜஅல்னா பைனஹும் வ பைனல் குரல் லதீ பாரக்னா ஃபீஹா குரன் லாஹிரா. பாருங்க, அந்த சபா அந்த ஊர்ல வாழக்கூடிய பாக்கியங்களோடு வாழக்கூடிய அந்த மக்களுக்கு அவங்க இருக்கிற அந்த யமன், அப்ப அந்த சபா இருக்கிற யமன்ல சன்னா இந்த தலைநகரமிக்கு அதுக்கு அண்மித்த பகுதியில் தான் அந்த சபா அந்த பகுதி இருந்த. அங்கிருந்து நாங்கள் அவங்களுக்கு ஆகினோம் பைனஹும் வ பைனல் குரல் லதீ பாரக்னா ஃபீஹா, நாங்கள் அந்த பரக்கத்து செய்திருக்கின்ற பூமி அந்த கிராமங்கள் இருக்கின்றதே அந்த கிராமத்துக்கும் அவங்களுக்கும் இடையில குரன்லாஹிரா சில அதாவது வேற அவங்களுக்கு பார்த்து அழகா வழங்கக்கூடிய ஊர்களை நாங்கள் ஆக்கினோம். எங்க சபாலிருந்து பைத்துல் மக்திஸ் அங்க குரல் அல்லதி பாரக்னா ஃபீஹா குரன்லாஹிரா
குரான் லாஹிரா அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா வஜான்னா செய்ற அவங்களுக்கு இடையில நாங்கள் என்ன செஞ்சோம் வகத்தர்ன சீர அந்த ஊர்களுக்கு மத்தியில் அவன் நடந்து போறதுக்குரிய வாய்ப்பை நாங்கள் ஏற்படுத்தினோம். அப்போ அதாவது உதாரணத்துக்கு இப்போ காலையில் கொழும்பு போறோன்னா எங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு ஊர் அடுத்தடுத்து தானே எங்களுக்கு எல்லா வசதியும் இருக்குது. போகிற வழியில் எதையும் செஞ்சு கொண்டு நிப்பட்டலாம், சாப்பிட்றதுக்கு குடிக்கிறதுக்கு எங்களுடைய ஏனைய தேவைகளுக்கு வாகனத்துக்கு பெட்ரோல் அடிச்சு கொள்ளுண்டா எல்லாத்துக்கும் வசதி. ஆனால் சில பாதி எங்களுக்கு தெரியும் ஒரு ஊர்லேருந்து ஒரு ஊர் போட்டால் பெரிய ஒரு பாதி போகணும், ஒரு வசதி மீக்காது. அல்லாஹ் தஆலா இங்கே அவங்களோட நியமத்தை சொல்லும் போது இந்த யாராவது இந்த பைத்துல் சபாண்ட ஊரில் இருந்து அந்த பைத்துல் மக்தஸ் சொல்லக்கூடிய பரக்கத்து பொருந்து ஊருக்கு அவங்க போகிறதா இருந்தால் இடையிலே நாங்கள் அவங்களுக்கு அழகான ஊர்களை அமைச்சிக்கிறோம், எல்லா வசதியும் கொண்டு வரும். செய்கிற அவைகள் கிடையாது, அவைகள் ஊடாக அழகாக வசதியாக அவங்களுக்கு போகக்கூடிய பாக்கியத்தை நாங்கள் ஆக்கினோம். ஆனால் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா அதை ஒன்றையும் அவங்க ஏற்றுக்கொள்ளல. அதுக்கு மறுப்பு வாழ்க்கை தான் அவங்க வாழ்ந்தாங்க, ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்ந்து கடைசியாக நாங்கள் அவங்கள என்ன செஞ்சோம், அதாவது தண்டனை கொடுத்து அழிச்சோம், நல்லா போகிறான்னு சொல்லணும். அப்போ அந்த சபாவாசிகளுக்கு அல்லாஹ் தஆலா செஞ்ச பாக்கியத்தை சொல்லும் போதும் யமனிலிருந்து அவளுக்கு அந்த பரக்கத்து பொருந்தி அந்த பூமியாய ஷாமுக்கு செல்வதற்கு வசதியான இடைக்கடை அவன் நின்று அழகாக போகிறதுக்குரிய வசதியான ஊர்களோடு நாங்கள் ரோட்டையும் அமைச்சு கொடுத்தோம் அல்லாஹ் தஆலா சொல்கிறாங்க. சுபஹானஹு தெரியும் சபாவாசி பத்தி குர்ஆன் வருது ஜன்னதான் அன்யமீனி வஷிமால். அந்த ஊர்ல ரெண்டு பக்கம் அழகான தோப்பு, பழங்கனிகளை கொண்ட தோப்பு, வலதிலேயும் இடதிலேயும். எந்த அளவுக்கு சொன்னா தஃசீர் உலமாக்கள் சொல்றாங்க ஒரு பெண் தனது கூடைய தலையில வச்சு கொண்டு போனா அந்த அடுத்த கோணத்துக்கு போகும்போது அந்த மரங்கள்லேருந்து விழுகிற கனிகள் மூலமே கூட நிரம்பிடுமா. எந்த ஒரு காயம் பிக்க வேண்டிய அவசியமோ புறக்கி எடுக்க வேண்டிய அவசியமும் கிடையாது, தானாக நிரம்பிடும். அவ்வளவுக்கு பாக்கெட்டில் அவளை கொடுத்துருந்தான்னு சொல்கிறான். அந்த ஊரில் எந்த விதமான கொசு நெலும்பு பூஜு எதுவுமே ஈக்காது, அப்படியான ஊர். பல்தத்தும் தையிபான்னு அல்லாஹ் குர்ஆன் சொல்கிறான். அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்த பாக்கியத்தை சொல்லும் போதும் இந்த பைத்துல் மக்தஸ் தான் சொல்லிக்கிறான் பாரக்னா ஃபீஹா. பரக்கத் செஞ்சு அந்த ஊருக்கு நாங்கள் போகிறதுக்கு வசதி செஞ்சு கொடுத்தோம், பாக்கியமாக சொல்லிக்கிறான். குறைஷிற்கு அல்லாஹ் தஆலா செஞ்சு பாக்கியம் சொன்னாங்க தானே ரசூலுல்லாஹ் அப்படியெல்லாம் அதாவது அநியாயம் செஞ்சு கொண்டு மக்கால பெரும் அட்டூழியங்களை பண்ணி ரசூலுல்லாஹ்க்கு எல்லா விதத்தையும் துன்புறவு செஞ்சு அந்த குறைஷில் பார்த்து அல்லாஹ் என்ன கேட்கல ஈலாஃபி குறைஷ் ஈலாஃபிஹிம் ரஹ்லத்த ஷித்தாஇ வஸ்ஸைஃப். அவங்களுக்கு என்னது மாரி காலத்திலையும் அதே மாதிரி கோடை காலத்திலையும் அழகான பயணங்கள் உண்டாக்கி ரெண்டு காலத்தையும் அவங்களுக்கு வேறு எந்த வளமும் அவங்களோட நாட்டில் மக்கால இல்லை. அவங்களுக்கு ஒரே வளம் என்ன, அவங்களுக்கு ஒரே வாய்ப்பு ரிஸ்க்குக்கு வியாபாரம். அப்போ கோடை காலத்தில் யமனுக்கு போகிறதுக்கும் மாரி காலத்தில் அதாவது வின்டர் காலத்தில் ஷாமுக்கு போய் அழகாக அவங்களோட தொழிலை செஞ்சு சம்பாதிச்சு வரக்கூடிய பாக்கியத்தை ஆக்கி கொடுத்தோம். எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டு தான் இவர் இந்த அநியாயத்தை செய்கிறார்னு அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றார். அப்போ அங்கேயும் அல்லாஹ் தஆலா ஷாமுக்கு பேய்த்து வாரது நியமத்தாக பாக்கியத்தான் சொல்லி இப்படி எல்லாம் அதாவது இந்த 5 வசனமும் அதாவது அந்த ஷாம் பிரதேசம் பரக்கத்து பொருந்தியது என்பதற்கு அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல திட்ட தெளிவாக சொன்ன ஆதாரங்கள் இமாம் இப்னு தைமிய்யா ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க. இந்த இடத்துல எதுலையுமே அதாவது ஷாம்னு சொல்வாரு, ஆனால் பைத்துல் மக்திஸ் அதை சூழ உள்ள பகுதி என்றால் அது என்னது எங்களுக்கு தெரியும். இன்றைக்கு ஷாம்னு சொல்லக்கூடிய நாடாக நான் பார்க்க சிரியா, லெபனான், ஜோர்தான், பலஸ்தீன் இந்த நாளிலையும் முக்கியமான எங்களுக்குரிய வடை பலஸ்தீன் என்பதுதான். ஹதீஸ்களை நான் பார்க்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ஷாம குறிச்சை சொல்லிக்க நான் பார்க்குறோம். புகாரில் வரக்கூடிய ஹதீஸ் நமக்கு தெரியும். அதாவது அப்துல்லா உமர் அறிவிக்கின்றார்கள், அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்களே எப்படி, அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ஷாமினா அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ யமனினா. யா அல்லாஹ் எங்களுக்கு எங்களோட ஷாம்ல பரக்கத் செய்வாயாக, அதே போல எங்களுக்கு யமன்லேயும் பரக்கத் செய்வாயாக என்று 3 தடவை 2 தடவை அல்ல 3 தடவை துவா கேட்டாங்க. அது இன்னொரு அது தொடர் ஹதீஸ். அது முதலாவது அந்த ஹதீஸ் ஆரம்பத்தில் இந்த 2 நாட்டுக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 முறை 3 முறை பரக்கத் செய்வாயாக அந்த துவா கேட்ட அந்த ஹதீஸ் புகாரில் பதிவானது. அதே போன்று தான் நமக்கு தெரியும் ஸைத் இப்னு சாபித் அறிவிக்கக்கூடிய சஹீஹான ஹதீஸ் அதில் வருகின்றது, யா 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 ஷாம் யா யா தூபா லிஷாம் யா தூபா லிஷாம் யா தூபா லிஷாம் ரசூலுல்லாஹ் 3 முறை சொல்லலாம். ஷாமுக்கு சுபசோபனம், ஷாமுக்கே மனவந்தனம் சொல்லி 3 முறை சொன்னதோட சஹாபா காலு பிமதாக்க யா ரசூலுல்லாஹ், ஏன் அவங்களுக்கு அவ்வளவு நீங்கள் வாழ்த்து தெரிவிக்கிறீங்களே என்ன காரணம் சொன்ன இன்ன மலாயிகத்தர் ரஹ்மான் பாசித்து அஜ்னிஹத்திஹா அல ஷாம். அல்லாஹ் ரஹ்மானாகிய அல்லாஹ்வுடைய மலக்குகள் அவருடைய இறக்கைகளை ஷாம் மீது அப்படியே பொழிகின்றது, ஷாம் மீது பொழிகின்ற அதாவது அப்படியே அதாவது விரிக்கின்றது என்பதாக
இந்த ஹதீஸில் ரசூல்லா அது விளக்கம் சொன்னான். முஹத்திஸிங்க விளக்கம் சொல்லும் போது மலக்கள் அவனோட இறக்கைகளை அந்த ஷாம் மீது விரிக்கின்ற அர்த்தம் அவர்களுக்கு மலக்குமாருடைய பாதுகாப்பு, அதே போன்று அருள், அல்லாஹ்வுடைய அருள் அந்த மலக்கள் மூலமாக கிடைத்துட்டே இருக்கும் என்றுதான் அவருடைய விளக்கம் சொல்லி. அதே போல் நமக்கு தெரியும் இன்னொரு ஹதீஸ் நமக்கு அது அப்துல்லா பின் ஹவாலா அறிவிக்கின்ற ஹதீஸ், சஹீஹான ஹதீஸ், பல கிரந்தங்கள் அபூ தாவூத், முஸ்னத் அஹ்மத் போன்ற பல கிரந்தங்கள் பதிவான ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னக்கும் சத்துஜன்னதூன அஜ்னாதா, நீங்க ஒரு காலம் வரும் பல அதாவது படைகளாக பிரிவீங்க. ஜுந்தம் ஃபில் இராக், ஜுந்தம் ஃபில் ஷாம், ஜுந்தம் ஃபி யமன். சைத்தனா ஒரு படை ஈராக்லேருந்து உருவாகும், இன்னொரு படை ஷாம்லேருந்து உருவாகும். கியாமத்தினா கிட்டவாகும் போது அந்த மல்ஹமா நாள், அதாவது யோமுல் மல்ஹமான் பெரும் ஒரு யுத்தம், ஹக்குக்கும் சத்தியத்துக்கும் இஸ்லாத்துக்கும் மற்ற ஒட்டுமொத்த குஃபுருக்கும் இடையில நடக்கக்கூடிய இறுதி யுத்தம், இறுதி போர். யூதர்கள் எல்லாம் மரங்களும் சாக்கி சொல்லி காட்டி கொடுத்து வெட்டி வீழ்த்தப்படுற நாள் அது யோமுல் மல்ஹமா. அந்த நாள் வரும்போது ஈராக்லேருந்து ஒரு படை, ஷாம்லேருந்து ஒரு படை, யமன்லேருந்து ஒரு படை உருவாகும். அப்போ அந்த அப்துல்லா ஹவால் அதெல்லாம் பாருங்க, சுபஹானல்லாஹ், அவங்க ரசூலுல்லாஹ் அதை இப்போ கியாமத்தினால் அதோட நிகழ்வு எப்போ நடக்க போகிறது. அந்த சஹாபியோட ஆர்வம் என்ன கேட்டாங்க தெரியுமா? ஹர்லி யா ரசூலல்லாஹ், ஹர்லி யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ் எனக்கு இந்த மூணுல ஒன்று சாய்ஸ் பண்ணித்தாங்க நீங்களே, இதில் நான் சேர்ந்து கொள்ளத்துக்கு கேட்டான். அலைக பிஜுந்தி ஷாம், நீங்கள் ஷாம் அந்த படையோடு நீங்கள் சேர்ந்து போங்கோ, அதோடு இருங்கோ. ஃபைனல்லாஹ தகஃபல லி அஷ்ஷாம வ அஹ்லஹு, சொன்னாங்க ஏனென்றால் நிச்சயமா அல்லாஹ் எனக்கு அந்த ஷாமையும் ஷாம் பாஷையிலையும் பொறுப்பேற்றுகிறான், அதோடு சேர்ந்துக்கோங்க. வைதா அபைத்தும், உங்களுக்கு அப்படியாவது வசதி கிடைக்கலையா, ஃபபிஜுந்தி யமன், யமன் படையோடு நீங்கள் சேர்ந்துக்கோங்க சொன்னாங்க ரசூலுல்லாஹ். இந்த ஹதீஸுக்கு இன்னும் பல, அதாவது வேற வேற ரிவாயத்தில் இன்னும் பல விஷயங்கள் சேர்க்கப்பட்டு நான் பார்க்குறோம். அதாவது அந்த ஷாம் உள்ள அல்லாஹ் தஆலா கொடுக்கப்பட்ட மிக அதாவது நிம்மதிக்கும் உரிய இடம். அந்த இடத்துல இன்னொரு ஹதீஸ்ல அப்துல்லா அம்ர் ரலியல்லாஹு அறிவிக்கிற ஹதீஸ், ரசூலுல்லாஹ் ஒரு முறை மதீனா படுத்திக்கிறாங்க. சொன்னா நான் மனாவுண்டு காண்றேன், என் தலவாணி கீழ் இருந்து அப்படியே அமூத் இஸ்லாம், அமூத் அல் கிதாப், இந்த குர்ஆன் என்று சொல்லக்கூடிய இந்த என்னுடைய வேதத்துடைய அதாவது முதுகெலும்பாகிய அதன் தூண் அப்படியே வெளியாகி போனது. நான் பயந்துட்டேன். அப்ப இஸ்லாம் தீன் என்ன விட்டும் பறிமுக போகிறதான் பயந்து நான் அந்த மனால நான் அப்படி பார்த்தேன், அண்ணாந்து பார்த்தேன், அப்படி பேத்து ஷாம்ல பேத்து நின்றது, ஷாம்ல பேத்து நின்றது. சொல்லி போட்டு சொன்ன வல் ஈமான் இதா வகாத்தில் ஃபிதன் பிஷாம், அதாவது எப்பக்கு இந்த உலகத்துல கியாமத் நாள் வரும்போது நெருங்கும் போது நடக்கிற ஃபித்னாக்கள் அந்த விஷயங்கள் நடக்கிறதோ அன்றைய நாள் ஈமான் ஷாம்ல போய் ஒதுங்கிக் கொள்ளும். அனாத்தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க ஷாம் வாசியோடு சேர்ந்து போங்கோ, அந்த படையில் இருந்து போங்கோ, முடியாவிட்டா யமனோடு சேர்ந்து போங்கோ செஞ்சனா. இவனுக்கு தெரியும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யமன் வாசிகளையும் யமனையும் எவ்வளவு புகழ்ந்தாங்க. அதானே அரக்குல் அஃபிதத்தன் வ அல்யன் குலூபன் அல்ஃபிக்ஹு யமானி சொல்லுங்க அல் ஹிக்மத்து யமானியா, யமனை அழகா புகழ்ந்தாங்க. ஆனா இந்த இடத்துல பாருங்கோ, அதை விட சாய்ஸ் யார் மோலா கொடுக்க ஷாம் பாஷை. அந்த அளவுக்கு ஷாம் பாஷையுடைய சிறப்பு மிகவுமே கண்ணியமான காரணம், அவர்கள் அல்லாஹ் தஆலா எல்லா உலகம் அழிய கியாமத் வரைக்கும் உலகத்தில் வர சவால்களுக்கு ஃபேஸ் பண்ணக்கூடிய பேக்ரவுண்ட் அங்கே அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி வச்சுக்கிறான். அதாவது அதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அதாவது அப்துல்லா இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு இவங்களுக்கு யஹூதிகள் தலைவர், அவங்களோட அதாவது மத தலைவர் ரசூலுல்லாஹ் வந்தாங்களே 3 கேள்வி நான் கேட்பேன் உங்கள்கிட்ட, அதுக்கு 3 நீங்கள் சரியாக பதில் சொன்னால் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வேன். ஒன்றா கேட்டங்கன்னா சொர்க்கத்தில் முதலாக கொடுக்கப்பட்ட உணவை பற்றி கேட்டாங்க தானே, ரசூலுல்லாஹ் பதில் சொன்னாங்க. 2வது கேட்டாங்க ஒரு பெண்ணுடைய அந்த கற்பத்தில் கரு தரிச்சா அது ஆணாக பெண்ணா இது மாற எதை பொறுத்து சொன்னா கேட்டாங்க தானே, அதுக்கும் ரசூலுல்லாஹ் சரியா பதில் சொல்லலாம். 3வது கேட்டாங்க அதாவது அதுதான் நமக்கு முக்கியமான கேள்வி கேட்கப்பட்டது. அதாவது அஷ்ராத்து ஸாஅத்துல் குப்ரா, கியாமத் நாள் நெருங்க போக்குவரத்து பெரும் அந்த அடையாளங்கள்ல முதலாவது நிகழ்வு முதலாவது நிகழ்வு சொன்ன நாரும் மின் ஹத்ரமூத் தன்ஷுருன் நாஸ இலா கர்பிஹா இலா மக்ரிபிஹா. அதாவது ஒரு நெருப்பு ஹத்ரமூத் எங்கிரு யமன்ல யமன்ல ஹத்ரமூத்தின் ஒரு நெருப்பு தோன்றும், அது மக்கள் அப்படியே தள்ளிக்கொண்டு எங்க போகும், அந்த யமனுடைய மேற்கில் இருக்கிற தேசத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். அதுதான் ஷாம்.
அதான் ஷாம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அதாவது இது இந்த 3 பதில் அவங்களுக்கு திருப்தி அமைஞ்சதோட அந்த அப்துல்லா இஸ்லாம் வந்த உடனே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். யஹூதியோட தலைவர். அது மதீனால ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத் போனதோடு மிகுந்த சம்பவம். ஆனால் அதை பதில் சொல்லி போட்டு ரசூலுல்லாஹ் அந்த அப்துல்லா இஸ்லாம் இஸ்லாத்தை தலைக்குள்ள என்ன சொன்னாங்க தெரியுமா? இந்த 3 கேள்விக்கும் என்கிட்ட பதில் இல்லை. நீங்க எப்ப கேட்டீங்களோ ஜிப்ரீல் அப்பதான் வந்து எனக்கு இந்த 3 கேள்விக்கு பதில் சொன்னாங்க. சுப்ஹான். அப்ப அங்க கியாமத் நாளுடைய மஹ்ஷர், அதான் இந்த ஹதீஸ் இன்னும் பல ஹதீஸ்களை வச்சு அதாவது சொல்லப்படுது. கியாமத் நாள் எல்லா உலகத்துல கடைசி மிஞ்சிக்கிற மூமின்கள், அதான் சொன்னா ஹதீஸ்ல, அதாவது எல்லா ஃபித்னாவும் உண்டா, முழு உலகமும் ஹராப் ஆகிற நேரத்துல அப்படியே மதீனா ரசூலுல்லாஹ் என்னது லா யஹ்ருபு ஷாம் ஹத்தா யஹ்ருபு யஸ்ரிப். யஸ்ரிப் வீழ்கிற வீழ்ச்சி அடைஞ்சி அப்படியே, அதாவது அது வீழ்ச்சி அடைகிற வரைக்கும் ஷாம் வீழ்ச்சி அடைய மாட்டாது. இன்னைக்கு நான் பார்க்குறோம் பலஸ்தீனில் பெரும் அழிவு. ஆனால் இது கடைசி அழிவு அல்ல. இதுக்கு பின்ன ஒரு பெரிய ஒரு அதாவது வாழ்க்கைக்கு சுவீச்சமான ஒரு அமைப்பு. இம்ரானு ஷாம் ஹராபுல் மதீனா. எப்போ இந்த ஷாம் பிரதேசம் செழிப்பூட்டது ஆகிறதோ மதீனா வீழ்ச்சி அடையும். அந்த மதீனா வீழ்ச்சியோட மல்ஹமா பெரும் யுத்தம் சத்தியத்துக்கு வசதி உருவாகும். அதோட தஜ்ஜால் வந்துடுவான், தஜ்ஜால் உண்டாகும். அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஷாம்ல திமஷ்கில் தமஸ்கஸ் பக்கத்துல அல் மனாரத்துல் பைதான இடத்துல இறங்குவாங்க. அவங்க வந்து எங்களுக்கு தெரியும் அந்த நேரத்தில் மஹதி அலைஹிஸ்ஸலாம் அதே பதில் இருப்பாங்க. அவங்கள்ட்ட தலைமைத்துவத்தை எடுத்து இந்த தஜ்ஜால் 40 நாள் வாழ்வான். 3ஆவது நாள் வருஷமா போகும், 2ஆம் நாள் மாதமாக கழியும், 3ஆம் நாள் வாரமாக கழியும், மற்ற நாட்கள் ஒரே சாதாரண இந்த நாள் மாதிரி வைத்து 40ஆவது நாள்ல ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவனோட கையால் அவன் கொல்லப்படுவான். அதுவும் ஷாம்ல தான், அந்த மனாரத்துல் பைதான் சொல்லக்கூடிய அந்த பகுதியில் சொல்லப்படும். அப்போ அந்த அளவுக்கு கியாமத் நாளுடைய அப்போ அந்த நாள் நெருங்கும் போது எல்லா மக்களும் திரட்டப்பட்டு அந்த கியாமத் நாள் இந்த தக்கும் முஸ்ஸான ரசூலுல்லாஹ் இதெல்லாம் நிகழ்ந்து அந்த விஞ்சியுள்ள மூமிங்கள் அந்த இடத்துக்கு வந்து அடைஞ்சது. மனிதர்கள், மூமிங்கள் சொல்லல மனிதர்கள். காரணம் என்ன? ரசூலுல்லாஹ் ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க, வந்து கியாமத்துல நெருங்கும் போது இப்போ மூமிங்கள் எங்க சேர்ந்திக்கிறாங்க? ஷாம்ல தானே, ஷாம்ல. அப்ப ஷாமுக்கு வந்த அந்த மூமிங்கள் அழிக்கப்படுவாங்க. யுத்தத்தோட முடிவில் அழிக்கப்பட்டதோட யாரும் ஷாம்ல மோசமான குஃபுர்கள் மட்டும் மிஞ்சும் அளவுக்கு ஆனதோட தக்கு முஸ்ஸா கியாமத்தினால் உண்டாகும். அது அந்த ஷாம்ல அந்த பகுதியில் தான் மஹ்ஷரும் மன்ஷரும் உண்டாகும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி ஹதீஸை விளங்கப்படுத்துகிறார். அன்பாதோட இவ்வளவெல்லாம் நிகழ்வுகள் நடக்கக்கூடிய இவ்வளவெல்லாம் அதாவது இறைவனுடைய ஏற்பாடுகள் பொருத்தப்பட்ட ஊர் தான், நாடு தான் இந்த ஷாம்னு சொல்லுறோம். இந்த அதாவது மக்கள் அங்க வாழக்கூடிய மக்கள் இன்றைக்கு என்னதான் ஒரு அதாவது சங்கடத்திலையும் அதாவது நெருக்கடியிலையும் துயரத்திலையும் துன்பத்திலையும் அழிவிலையும் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் இது அவனோட முடிவல்ல. நிச்சயமா அவளுக்கு பின் அவளுக்கு மிக வெற்றிகரமான ஒரு காலம் உண்டு. அதுக்கு பிறகு அழிவு வரும். ஏன்னா எங்களுக்கு தெரியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னது லா ஹிஜ்ரத பாதல் ஃபத்ஹ். ஃபத்ஹ் மக்காவுக்கு போகிற ஹிஜ்ரத் கிடையாது. யாருக்கும் மக்காவுக்கு மதீனாவுக்கு வர இயலாது. அதுவும் தாருல் ஈமான், இதுவும் தாருல் ஈமான். அதுவும் மூமின்கள் வாழக்கூடிய இடமா இப்போ மாறிட்டு மதீனா மூமின்கள் வாழக்கூடிய பாதி. அப்போ ஹிஜ்ரத் கிடையாதுன்னா. ஆனால் அதே ஹதீஸ் ஹிஜ்ரத்துன் பாத இலா மஹஜர் இப்ராஹிம் அஹீனா இப்ராஹிம் அண்ணாவும். ஆனால் ஹிஜ்ரத்துக்கு பின்னா ஹிஜ்ரத் ஹலீலுல்லாஹ் இப்ராஹிமுடைய மஹஜர். அவர் ஹிஜ்ரத் போனீங்க ஈராக்ல இருந்து நாசனமே போனது அந்த பைத்துல் மக்திஸ். அந்த பகுதிக்கான ஹிஜ்ரத் பேத்து கொண்டே இருக்கும் மூமின்கள் அங்கதான். இப்போ நான் சொன்ன ஆரம்பத்தில் நீங்கள் ஷாம பிடிச்சிக்கோங்க, அங்கதான் இருப்பாங்க. சொன்ன ரசூலுல்லாஹ் வந்து இன்னொரு ஹதீஸ்ல ஹியரத்துன் நாஸ் அலைக்கும் பிஷாம், நீங்க ஷாம பட்டி பிடித்துக்கோங்க. இன்னஹா சஃபத் பிலாதில்லா, அல்லாஹ்வுடைய ஊர்கள்ல தெளிச்சு எடுத்த பகுதிதான் ஷாம். காரணம் என்னது? ஃபைன்னல்லாஹ் யுஸ்கினுஹா ஹியரத்து மின் ஹல்கிஹி, அவருடைய படைப்புகள் மனிதர்கள் சிறந்தவங்க தான் குடியேற்றுவார். அது கிடையாது. அதாவது காரணம் அப்போ ஷாமில் எப்போக்குமே வாழ்ந்தவங்க நல்லவங்க தான், அங்கே எப்போக்குமே உள்ளவங்க சாலிஹானவங்க தான், எந்த குறையும் செய்யும் அந்த கருத்தல்ல. அதுதான் முடிவு.
அப்போ இந்த நிலைமையில அங்கே ஆகும் வரைக்கும் கியாமத்து நாள் வரப்போறதும் இல்லை, அந்த பலஸ்தீனோ ஷாமோ அழிக்கப்பட்டதும் இல்லை, யாரால் செய்ய முடியாது என்பதற்கான ஆதாரங்கள் தான் நான் பார்க்குறோம். இவ்வளவு நாள் நடந்த சலீப் யுத்தமாக சிலுவை யுத்தமாக்கலாம், யூதர்களோடு அந்த பெரும் யுத்தங்கள் நடந்தது. அது எதிலையுமே இந்த ஷாமோ பலஸ்தீனோ அந்த பகுதி எதுவுமே அழிக்கப்பட இல்லை. அதே தான் நிச்சயமாக இந்த எதிர்காலத்தில் நாம் பார்க்க போகின்றோம் என்பதை வக்கூலு கோலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹி லி வலக்கும் வலிசாயிரில் முஸ்லிமீன் அஜ்மஈன் வஸ்தக்ஃபிரு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ஸய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்பார்ந்தவர்களே, அப்படியானா எங்களுக்கு இப்போ எல்லாருக்கும் விரும்பக்கூடிய கேள்விதான், இந்த அழிவு இவ்வளெல்லாம் சோதனை உங்களுக்கு எதற்காக? அன்பார்ந்தவர்களே, அதுவும் ஹதீஸ் படி அல்லாஹ் அவங்களை தெரிவு செஞ்சிருக்கிறான் இந்த தியாகத்துக்காக. இதான் ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ், அபூ உஸைப் மௌலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ், சஹீஹான ஹதீஸ். அதில் வர்ற எப்படி சொல்லிட்டுன்னா, அதாவது ரசூலுல்லாஹி சொல்லுவாங்க, மதீனாக்கு வந்த நேரத்தில் அத்தானி ஜிப்ரீல் பில் ஹும்மா வத்தாவும், ஜிப்ரீல் என்ற காய்ச்சலையும் அதாவது கொலரான்னு சொல்லக்கூடிய தாவும் அதையும் எடுத்துட்டு வந்தான். காலத்தில் ஹும்மா ஃபில் மதீனா, மதீனாவுக்கு காய்ச்சல் அது அல்லாட ஏற்பாடுபடி கிடைச்சி வந்துட்டு, தாவும் ஒரு சில இலா ஷாம், இந்த தாவும் சில கொரோனா நோய் அது ஷாமுக்கு அனுப்பப்பட்டது. உங்களுக்கு தெரியும், மதீனா ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத் போனதோட அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு போட்டவங்க பெரும் கஷ்டப்பட்டாங்க காய்ச்சலா. ரசூலுல்லாஹ் துஆ கேட்டாங்க. துஆ கேட்டாங்க, அந்த காய்ச்சல் இன்னொரு இடத்துக்கு மாற்றப்பட்ட நான் பார்க்குறோம். அந்த காய்ச்சலே அவனுக்கு தாய்க்கொள்ளலாம் போயிட்டேன். ஆனால் அதை விட கொடூரமானதான் அது தாவும் சிலருக்கு குளரா உயிரே பறிச்சிடும். அப்போ அதை ஷாமுக்கு அந்நேரத்தில் அங்கே ஷாம் இஸ்லாம் ஆகிக்கல, ஆனால் யூதம் அங்கல்ல சத்தியத்தை அவங்க இருப்பாங்க, கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. அதுக்கு பின்னால அதாவது சொல்லப்பட்டு வரலாறுல, அதாவது ஒரு காலத்தில் இந்த தாம் கொலரா மூலமாக முஸ்லீம்கள் சஹாபாக்கள் காலத்தில் அங்கே வாழ்ந்த சஹாபாக்கள் தாபிகள் ஆயிரக்கணக்கான கொல்லப்பட்டாங்க, ஷஹீதாக்கப்பட்டாங்களா. அதில் யாரு? அதாவது அமீனு ஹாதில் உம்மா, இந்த உம்மத்தின் நம்பிக்கைக்குரிய சொல்லப்படக்கூடிய அதாவது அபூ உபைதா பின் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு, முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு கூட அந்த தாவுன்னு சொல்லக்கூடிய கொலரா நோயால் ஷாம்ல ஷஹீதாக்கிக்கிறான். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸ் என்ன கேட்டாங்க, ஒரு சஹாபாக்களை பார்த்து, மா ராயித்தும் அஷ்ஷஹீத ஃபில் இஸ்லாம், இஸ்லாத்தில் ஷஹீதுண்டா யார்? மா தஅத்தூன் ஷஹீத ஃபில் இஸ்லாம், இஸ்லாத்தில் நீங்கள் ஷஹீதுன்னு யாரை கருதுறீங்க? அவங்க சொன்னாங்க, யார் சொல்லலாம், மா குத்தில ஃபில் ஜிஹாத், ஜிஹாத்தில் கொல்லப்பட்டதான ஷஹீத். இப்போ சொல்ல இதன் ஷுஹதா உம்மத்தி கலீல், நீங்கள் சொல்றது மட்டும்தான் ஷஹீதுன்னு இருந்தால் என் உம்மத்தில் ஷுஹதாக்கு மிச்சம் கொஞ்சமாக தனிப்பாங்க. அப்படியா நடக்க முடியாதே. என் உம்மத்துக்கு உலகத்தில் ஆகப்பெரிய பாக்கியம் ஷஹாதா, அதை இப்போ என் உம்மத்துக்கு எல்லாம் கிடைச்சமா, அதில் கூட ஒரு பங்கு கிடைக்கணுமே சொல்லி படிச்சுனாங்க. அல் மபுத்தூன் ஷஹீதுன் அல் மத்ஊன் ஷஹீதுன், அதாவது அல் சாஹிபுல் ஹதம் ஷஹீதுன் சாஹிபத்துல் ஜம் ஷஹீதுன் சொல்ல என்ன செய்யலாம், அதாவது வயிற்றோட்டத்தால் யார் மரணிக்கிறாங்களோ அவர் ஷஹீத். கொலரா நோயால் பீடிக்கப்பட்டு யார் மரணிக்கிறான் அவர் ஷஹீத். ஒரு கட்டிடம் இடிஞ்சு விழுந்து யார் மரணிக்கிறார் அவர் ஷஹீத். ஒரு பெண் அதாவது பிள்ளை பெற நேரத்தில் அந்த நேரத்தில் மரணிக்கிறாவா அவர் ஷஹீத். இப்படி ஷஹீத் ஒரு லிஸ்ட்னு சொல்லி போனா, இதெல்லாம் ஷஹீத். அதனால அதாவது அல்லாஹ் தஆலா அந்த ஷாமுக்கு இந்த தாவுனை கொடுத்தேன்னு சொன்னா, இந்த அந்த மக்கள் அவங்கள்ட்ட இந்த அல்லாஹ் தஆலா அதிகமானவர்கள் சுஹதாக்களை ஏற்றுக்கொள்ளுறதுனால ஏற்பாடு. சுப்ஹானல்லாஹ். அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்போ நாங்கள் பார்க்குறோம், இந்த அழிவு இந்த கஷ்டம் நாங்கள் கவலைப்படுறோம், ஆனால் அது அவங்களுக்கு பெருமை. நிச்சயமாக நான் பார்க்குறோம் தானே, மீடியாக்களில் சின்னவங்கள்லேருந்து பெண்கள்லேருந்து எவ்வளோ தைரியமாக அந்த யூத நாய்களோட பண்டிகளோட அந்த இடங்களை போராடுறான், எவ்வளோ தைரியமோட இஷ்டம் கொடுக்குறான். சாதாரணமாக பார்க்குறோம், எல்லாட்டும் மீடியாவுக்கு முன்னால் சுட்டு போகிறான். அவங்களுக்கு இந்த நம்பிக்கையில் மீக்கிறதுனால, இந்த தைரியம் மீக்கிறதுனால அல்லாஹ் அதற்கேண்டு ஏற்பாடு செய்யப்பட்டவங்க. கியாமத் நாள் வரைக்கும் யுத்தங்கள் உலகத்தில் நடக்காவிட்டாலும் சுஹதாக்கள் இருந்து கொண்டிருப்பாங்க. அதாவது ஷாம் என்ற பிரதேசத்தில் அது கொல்லப்படுவாங்க. இப்படியான விஷயங்கள் மூலமாக, அழிவுகள் மூலமாக, அல்லது போனால் நாங்கள் சொன்ன இந்த நோய்கள் மூலமாக சரி அவர்களுக்கு அல்லாஹ் அந்த பாக்கியத்தை கொடுத்து கொண்டே இருப்பான். ஆனால் தான் அதாவது கடைசியாக நான் சொல்லி முடிச்சு கொள்கிறேன். அதாவது இப்னு அப்பாஸ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்ற ஹதீஸ், அதே போல் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்ற ஹதீஸ், அதே போல் அதாவது குர்ரத்
இயாஸ் ஸல்லல்லாஹு அலைஹி ஹதீஸ் லா தஸாலு தாயிஃபத்தும் மின் உம்மதி மன்சூரின் அலல் ஹக். என்னது சமூகத்தில் ஒரு கூட்டம் எப்போதும் இருந்து கொண்டிருப்பாங்க. தாஹிரின் அலல் ஹக் மன்சூரின் அல் ஹக். பலர்கள் தவாத்துன்னு சொல்ற அளவுக்கு, அதாவது குர்ஆன்ட அடுத்த அளவுக்கு அறிவிக்கப்பட்ட ஹதீஸ் தான் இது. அவங்க ஒரு கூட்டம் எப்போதும் ஹக்குக்காக போராடி கொண்டிருப்பாங்க. லா யதுர்ருஹும் மன் காலஃபஹும் அவங்களுக்கு துரோகம் பண்றவங்களோ அவங்களுக்கு மாறு செய்யற யாரும் அவங்களுக்கு மேண்டு கேட்காது. அவங்க எதையுமே கணக்கெடுக்க மாட்டாங்க. அவங்களோட விஷயத்தை செஞ்சு கொண்டே இருப்பாங்க. ஹத்தா ஏத்தி அம்ருல்லா, அல்லாஹ்வுடைய நாட்டம், அல்லாஹ்வுடைய முடிவு வரும் வரைக்கும் தாஹிரீனாலே அந்த சத்தியத்தின் மீது அவங்க வெற்றி பெற்ற அளவில் நிலையில அல்லாஹ்வுடைய முடிவு வரைக்கும் அறிந்து கொண்டே இருப்பாங்க. அவரு அப்ப இந்த ஹதீஸ் படி, அதாவது எந்த காலத்திலையும் அப்படி ஒரு கூட்டம் இருந்து கொண்டிருக்கும் என்றுதான் முஹத்திஸீன்கள் பெரும்பாலான கருத்து. ஆனால் அதே நேரத்தில் இது பொதுவான அமைப்பில் பல தரப்பில் வந்தாலும் கூட ஒரு அறிவிப்புல சில அறிவிப்புல வந்திருக்கிற முஸ்னத் அஹ்மதிலே தபரானி பதிவான ஹதீஸ் அதில் வர்ற ரசூலுல்லாஹி சஹாபா கேட்குறவங்க இந்த ஹதீஸ் சொன்னதோட ஐனா ஹும் யா ரசூலுல்லாஹ், இவங்க எங்கே இருப்பாங்க சொன்னாங்க. வந்து பைத்துல் மக்திஸ் வபி அக்னாஃபி பைத்துல் மக்திஸ், பைத்துல் மக்திஸ் பகுதியிலே அது சூழ உள்ள பதில் அவங்க இது கொண்டிருப்பாங்க. ஹதீஸும் இருக்குது. அந்த அந்த கருத்து, அந்த அறிவிப்பு, அந்த விளக்கத்தோடு உள்ள ஹதீஸும் இதில் ஒரு அறிவிப்பாக வந்திக்க நாங்கள் பார்க்குறோம். எனவே அதைத்தான் நாங்கள் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவே அவங்கள பற்றி நாங்கள் அதாவது கவலைப்படலையோ அவங்க பாக்கியத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறான். இங்கே யாருக்கும் கிடைக்காத பாக்கியத்தை அவங்க அனுபவிச்சு கொண்டிருக்கிறாங்க. அதான் நாங்கள் இது உணர வேண்டியது. அல்லாமல் அது அவங்களுக்கு ஒரு தண்டனையோ அல்லாவுடைய சோதனையோ கிடையாது. பாக்கியத்தை அவங்க பெற்றுக் கொண்டிருக்கிறான். இது கியாமத்து நாள் வரையும் தொடர்ந்து கொண்டே இருக்கும். நாங்களும் எப்போ அன்றைக்கு ஹயாத்தோடு இருந்தால் நாங்களும் பேத்து சேர வேண்டிய இடமும் அதுதான் என்பதை நாங்கள் விளையக்குள்ள என்பார்களே. அந்த அடிப்படையில் நாம் இவர்களுக்காக செய்ய வேண்டியது துவால வேற யாரும் இருக்கும் எங்களுக்கு இது நாங்கள் அருகதுள்ளவர்கள் அல்ல. அல்லா இடத்துல அவங்களுக்காக துவா செய்யணும். அதே போல நாட்டு அதாவது சட்டங்களுக்கு அடிபணிந்து ஏதாவது இங்கே அவங்களுக்காக செய்யப்பட்டதாக இருந்தால் அது எங்களுக்குரிய பங்களிப்பேன் நாம் செய்கிறது தப்பும் கிடையாது. அதை விட ஒன்று தான் என்னது, அதை விட ஒன்று தான் இந்த இவங்களுக்கு இந்த அழிவை ஏற்படுத்தக்கூடிய அந்த படுமோசமானது அந்த யூதர்களோ அந்த யூத சகாக்களோ இவங்களோட பொருட்களை பைசரிப்பது இதான் எங்களுக்கு ஏதாவது ஒன்று செய்யலாம். இதுக்கு நாங்கள் திடகாத்திரம் கொள்வோம். என்ன பொருள்கள் எல்லாம் அவங்களோட ப்ரொடக்ட்னு சொல்லி வர்றதோ முற்றிலும் நான் என் வாழ்க்கையை எடுத்துக்கொள்ள மாட்டேன். சத்தியம் பண்ணிக்கொள்ளணும். சுபஹான நிராபாக்கிரம் சில அதாவது உத்கோஷங்கள் நடந்து கொண்டிருக்கிற ஊர்வலங்கள் அல்லது ஆர்ப்பாட்டங்கள் அங்கே கொடுக்கப்பட்டதெல்லாம் பெப்சி அல்லது என்னது KFC. பெப்சியும் KFC திண்டு தான் செய்கிறாங்க. யூதருக்கு இஸ்ரேலுக்கு எதிராக அங்கே சத்தம் போட்டு படிக்கிறான். நம்ம அந்த ஒரு இதில் மாற்றணும். உண்மையாக எங்களுக்கு எதெல்லாம் அவங்களுக்கு செய்யறதுக்கு என்னமோ ஏதோ ஒரு விதத்தை எங்களோட பங்களிப்பை செய்யறதுக்கு அல்லாஹ் நம்ம அனைவரும் அருள் புரிவானாக. அல்லாஹும்ம அஇஸ்ஸல் இஸ்லாம் வல் முஸ்லிமீன் வஅதில் الشرك والكفرة المشركين اللهم خذ أعداء الدين اللهم عليك بهم اللهم شتت شملهم وفرق جمعهم واجعل الدار عليهم اللهم إنا نجعلك في نحورهم ونعوذ بك من شرورهم وصلى الله تعالى وسلم على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.